ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் வந்து எங்கள் ஒரு பையன் இருந்தான் சொல்லும்போது எங்கள் கம்மி ரேட்டுக்கு பொருள் வாங்கிட்டு அதிக ரேட்டுக்கு விற்பாங்க, இந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்னு. தனியாக வீடியோ போடுறவங்க மட்டும் தான் இண்டிவிஜுவல் கிரியேட்டரா, இல்லை வந்து டீமாக சேர்த்து போடுற இண்டிவிஜுவல் கிரியேட்டரா, இல்லை ஒரு கம்பெனி வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்குது அது கார்பரேட்டாக, இந்த கேள்விலாம் இருக்கு இல்லையா. எப்படி டெக்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கேமிங் மூலமாக கேம் ஆட ஆரம்பித்தேன். கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சது. படிக்க ஆரம்பிப்போம். பட் த ப்ராப்ளம் என்னன்னா டே டு டே ஷெடியூலில் புக்கு படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐஷோஸ் மீடியா எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அவன் அன்பிரடிக்டபிள், அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறான். யூடியூபர்ஸ் கம்யூனிட்டி அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை என்பது என்னோட கருத்து. சர்க்காசம் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது, கான்டெக்ட் புரிய மாட்டேங்குது. ரொம்ப வந்து கருத்து சுதந்திரம் இல்லை, காமெடி சுதந்திரம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியும். அதான் பிரச்சனை. I'm a trooper, I'm a temper's getting out of control. Cocky sutter, peace out, smack that shit. Jump, jump, jump. Hi, soldier. Jump, jump, jump. யார் நந்தகுமார்? யார் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன், எப்பயுமே கற்றுக்கிட்டே இருக்கணுன்றது. தட் இஸ் அது அப்படி தான் நான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். எப்பயுமே கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து தட் இஸ் வாட் எக்ஸைட்ஸ் மீ. ஒரு விஷயம் எது என்ன எக்ஸைட் பண்ணுன்னா புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறது. எப்படின்னா இப்போது ஒரு விஷயம் சொல்லுவோம் அதுனா வந்து இப்போ நீங்களாம் மீடியா பற்றி கற்றுன்னு வந்துருக்கீங்க இல்லையா. பட் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டைம் மீடியா பிடிக்கும், ஒரு டைம் ப்ரோக்ராம் பிடிக்கும், ஒரு டைம் வந்து ஆட்டோமொபைல் பிடிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய வரும். மல்டி பேஷன் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்டே இருந்தால் தான் வந்து நான் எக்ஸைட்டாகவும் இருப்பேன், நானும் அலைவாக இருப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி பேசிக்காக சொல்லலாம். A2Dனா அப்படின்னு கேட்டால் A2D ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து அனலாக் டு டிஜிட்டல். ஸோ இது நான் காலேஜ் படிக்கும் ஸ்டார்ட் பண்ணாலும் அப்போது வந்து எனக்கு என்னென்னா வந்து எல்லாமே சொல்லணும், எனக்கு பேசிக்காக என்னென்னா வந்து எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்த பற்றியும் பேசணும் அப்படின்றது. நான் தெரிஞ்சு எக்ஸைட் ஆகிற விஷயத்தை வீடியோ பண்ணணுன்றது தான். ஸோ அதில் நீங்கள் நம்ம பொதுவாக வந்து A to Zனா வந்து A to Zனா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். பட் அதை டெக்னிக்காக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா அனலாக், டூ ஆப்வியஸ்லி டூ, டினா டிஜிட்டல். அனலாக் டு டிஜிட்டல்ன்றது வந்து டெக்னிக்கலி எப்படி சொல்லலான்றதுக்காக அப்போ வச்ச ஒரு பேர், அவ்வளோதான். உங்களுக்கு டெக்னாலஜி மீது ஆர்வம் இருந்ததா? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே, ரொம்ப சின்ன வயசுலேருந்து. எப்படி டெக்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கேமிங் மூலமாக கேம் ஆட ஆரம்பித்தேன். கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிது. அப்போ அது கம்ப்யூட்டர் பக்கம் கொண்டு போச்சு. அப்படியே எலக்ட்ரானிக்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்றும் இன்றும். ஆக்சுவலாக A2D சேனல்ன்றது என்னென்னா வந்து இட் இஸ் அபவுட் லைக் அது ஒரு என்ன சேனல் அப்படின்னு பேர் வச்சாலும் அது வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன்னா வந்து இட் இஸ் அபவுட் இப்போ லைக் பிசி டாக்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் ஒரு டைமில் ஒன்று பிடிக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அண்ட் அதெல்லாம் வந்து வீடியோ போடுது. ஸோ நான் வந்து என்ன எப்போயும் என்னோடய வீடியோஸ் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். சில இடங்களில் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த இடங்களில் நான் அப்படி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். பட் மோஸ்ட்லி நான் எப்படி பண்ணுவேன்னா டெக் விளாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நான் போய் கற்றுக்க போகிறேன், நீங்களும் வாங்க கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ நான் ஒரு டிவி எதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு எடுத்தேன்னா நான் டிவி எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியும்லாம் கிடையாது. நான் அப்போ தான் ஓப்பனே பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு. ஸோ அது என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்களும் அதை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது தான். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்தந்த கண்டென்ட்லாம் வரும், எதெல்லாம் என்ன எக்ஸைட் பண்ணதோ அந்தந்த கண்டென்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விமர்சனம், காசிப் எதிர்பாராததா நிறைய இருக்குது. நான் ஒன்று தான் நான் சொல்லலாம், எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. காசிப் வந்து என்னென்னா வந்து நமக்கு தெரியாத நம்மளோட பர்சனல் லைஃப் அவங்களே டிஃபைன் பண்ணிடுவாங்க. இவனோட பர்சனல் லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து காசிப். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கும் நிறைய. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியும். அதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா? ஆக்சுவலாக A2D சேனல் ஆரம்பிச்சது எதுக்காகனா வந்து எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப எனக்கு வந்து நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி பேச மாட்டேன், முன்னாடி பேசவே மாட்டேன், ஓகேங்களா. ஸ்டேஜ் ஏறி பேச முடியாது. ஸோ அதுக்காக ஸ்டேஜ் ஃபியரை போக வைக்கணும்னா காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் வந்து எனக்கு அப்போத்துலேருந்தே எனக்கு வந்து சில விஷயம் லைக் நான் ட்ரா பண்ணுவேன். லைக் சார் வந்து லைக் ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்துட்டு நான் தனியாக வரைஞ்சி வச்சுக்கிறத பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நீ வந்து காமராஜர் இது வருது கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேர் எழுதிட்டு போயிட்டார்.
நான் என்ன பண்ணேன்னா வந்து அடுத்த நாள் லீவ் போட்டேன். ஏன்னா எனக்கு அது பயம், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டேஜ் ஃபியர், மற்றவங்களை ஃபேஸ் பண்ணுறது. ஸோ ஏன்னா இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால இல்லை எனக்கு பிரச்சனை. அப்போத்துல சின்ன வயசுலேருந்தே ஈவன் தான் நிறைய விஷயங்களை பண்ணாலுமே அதை நான் வெளியே காட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பயம், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கல. ஸோ காலேஜ் வரும்போது தான் எனக்கு இல்லை, நம்ம இதுதான் நம்ம ப்ராப்ளமே இதுதான், நம்ம வந்து சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னும் போது ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிக்கணும் போது ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கேமரா முன்னாடி பேசி கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்ப டைமில். ஸோ அது ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் அது ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை மற்றவங்க சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். டீச் பண்ணுறது பிடிக்கும். ஒருத்தங்களுக்கு நான் இப்போ ஒரு விஷயம் பார்த்து எக்ஸைட் ஆவேன், அதை ஒருத்தங்கிட்ட சொல்லி அவங்க எக்ஸைட் ஆனாங்கன்னா எனக்கு முன்னே அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணும்போது கமெண்ட்ஸாக வரும்போது நமக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அண்டு காலேஜஸ்லேயும் நிறைய செமினார்ஸ் நிறைய எடுப்பேன். 4 யூனிட் இருக்குது, 5 யூனிட் இருக்குன்னா 4 யூனிட் 5ஆவது யூனிட் நான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவேன். முன்னாடி போய் கற்றுட்டு வர்றது, அவங்க என்ன இன்றைக்கி என்ன கிளாஸ் நடக்க போகுதுன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னாடி போய் படிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுல வந்து அப்போல்லாம் பிடிக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம எக்ஸைட் ஆகிற விஷயங்களை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள எக்ஸைட் ஆக்குறதுன்றது ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஆப்வியஸ்லி ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆப்வியஸ்லி ஹெல்ப்ஃபுல். தமிழை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புக்கு படிக்கணும்னு வச்சுங்களேன், நான் லைக் புக்கு படிக்க இப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி இப்போ லைப்ரரி கூப்பிட்டு படிங்க இல்லையா. ஸோ நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய புக்ஸ் படிச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி நான் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ, ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டடாவோ, இல்லை சம்திங் எந்த இடத்துல எனக்கு ஸ்கில் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேனோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு டாப் 5 புக், அதே சாட்ஜிட்டில் போய் கேட்க வேண்டியதான். டாப் 5 புக்கு இதை சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே சொல்லும் ஒரு டாப் 5 புக்கு. ஸோ அதை பற்றின சம்மரி சொல்லுன்னு சொல்லும். ஸோ 5 சம்மரியும் அதுவே சொல்லிடும். இந்த 5 சம்மரியை படித்து பார்த்து நமக்கு எந்த இடத்துல ஸ்கில் கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருதோ அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா. படிக்க ஆரம்பிப்போம். பட் த ப்ராப்ளம்னா டே டு டே ஷெட்யூலில் புக்கு படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து சேட்டில் அப்லோட் பண்ணிட்டேன்னா அது என்ன பண்ணால் அது ஃபுல்லாக நமக்காக முன்னாடி படித்து முடிச்சு வச்சிடும். இப்போ எனக்கு வந்து சில டாப்பிக்கில் டவுட் வந்துச்சுன்னா எனக்கு இந்த புக்கிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த புக்கில் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் என்னென்னா ஒரே ஒரு டாப்பிக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க, அவங்க லைஃப்பில் நடந்த ஸ்டோரி அதெல்லாமே. ஸோ அந்த ஸ்டோரிலாம் சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி கண்டென்ட் இல்லை, நீங்கள் டே டு டே லைஃப்பில் R&D பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து ஏஐ ஆப்வியஸ்லி யூஸ்ஃபுல். ஜென்ஏஐ யூடியூப் கம்யூனிட்டி எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, யூடியூபர்ஸ் கம்யூனிட்டி அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை என்பது என்னோடய கருத்து. அது இல்லை, இப்போ இல்லை, முன்ன மாதிரி கிடையாது. ஏன்னா வந்து தெரியல, எனக்கு ஏன்னு தெரியல அது அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் முன்ன மாதிரி ஹெல்த்தியாக இல்லை. சர்க்காசம் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது, கான்டெக்ஸ்ட் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் சர்க்காஸ்டிக் ஒரு விஷயம் சொல்கிற விஷயம் இல்லை, இப்போ நான் சொல்கிற விஷயம் இல்லை. எல்லாருமே சர்க்காசம் முன்ன மாதிரி சர்க்காசம் பண்ண முடியல, முன்ன மாதிரி ஜோக் பண்ண முடியல, முன்ன மாதிரி காமெடி பண்ண முடியல. எல்லாத்தையும் ஜோக் பண்ணலாம், எல்லாத்தையும் காமெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இப்போ இருக்க மாட்டேங்குது. ரொம்ப வந்து கருத்து சுதந்திரம் இல்லை, காமெடி சுதந்திரம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் ஐஷோ ஸ்பீட் எல்லாருக்கும் தெரியல. ஆப்வியஸ்லி ஐஷோ ஸ்பீடியாக எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அவன் அன்பிரடிக்டபிள், அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறான். அந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸ் இது ரேண்ட் வீடியோஸ் வரும், ரேண்ட் வீடியோஸ் பண்ணுவேன். அதில் எதுவுமே இருக்காது, கண்டென்ட் பெருசாக இருக்காது. பட் என்னோட ரேண்ட் இருக்கும், எதை பற்றி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். பட் அது ஃபன்னான வேலை, ஒரு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சர்க்காஸ்டிக்காக சில விஷயம் கலாய்க்க ஆரம்பிப்போம். அதை வந்து நம்மளால் இப்போ பண்ண முடியுமானா இல்லை. எவ்ரிதிங் வாட் எவர் வி சே இட் கோஸ் டு ட்விட்டர், then it goes to something else like higher authority, then it comes to a call. அவர் ஓகே, அவர் எக்ஸ்ப்ளனேஷன் அது. ஸோ இந்த லூப் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் பண்ணோம், ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டாலுமே வேணாம், நமக்கு ஒரு கால் வரும் இதுக்கப்புறமா. ஸோ அதனால் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. இல்லை ட்விட்டரில் இது ட்ரெண்ட் ஆகிடும், ட்விட்டரில் ஏதாவது பேச வைப்பாங்க. ஸோ நிறைய அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த யூடியூபர் ப்ளஸ் இந்த யூடியூப்ன்றது அந்த முன்னாடி இருந்த ஹெல்த்தியான விஷயங்கள் இப்போ கிடையாது. அண்ட் யூடியூபர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே இங்கே கொஞ்சம் ஐ டோன்ட் நோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லைன்றது என்னோடய ஃபீல். ரெண்டு சைடுமே ஆக்சுவலாக இந்த கார்ப்பரேட் கிரியேட்டரு, இண்டிவிஜுவல் கிரியேட்டருன்றது ஒரு பெரிய டாப்பிக்கு, ஓகேங்களா. இப்போது இந்த கார்ப்பரேட் இண்டிவிஜுவல்ன்ற விஷயத்துலேயே நம்ம வந்து நிறைய தெளிவு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்ப்பரேட்னா என்ன, இண்டிவிஜுவல் என்ன. இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டராக இருந்தேன்னா இண்டிவிஜுவல் கிரியேட்டர்னா கரெக்ட் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன். பட் இப்போ நான் இண்டிவிஜுவலாக வீடியோ பண்ணால் கிடையாது. எனக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் எது கீழே வருதுன்னா A2D மீடியா குரூப் ஒரு கம்பெனி கீழே வருது. இப்போ அது நான் இப்போ இண்டிவிஜுவலாக இல்லை கார்ப்பரேட்டா கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். நான் இண்டிவிஜுவலாக இப்போ கார்ப்பரேட்
ஆனால் என்னென்னா என்னோட கம்பெனி வந்து எதுக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னா இண்டிவிஜுவல் ப்ராப்பரேட்டராக தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ நான் இண்டிவிஜுவலாக இல்லையா சொல்லுங்கள்? லா படி இண்டிவிஜுவல் தான் நான். இண்டிவிஜுவல் ப்ராப்பரேட்டர் அவ்வளோதான். நான் ஒரு ஆள் தான் மெயின், இவங்க என்ன டீம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி சொன்னால் என்ன ஆகும்னா நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது தனியாக வீடியோ போடுறவங்க மட்டும் தான் இண்டிவிஜுவல் கிரியேட்டரா, இல்லை வந்து டீமாக சேர்ந்து போடுற இண்டிவிஜுவல் கிரியேட்டரா, அது இண்டிவிஜுவலாக ஆரம்பித்து இந்த டீமாக சேர்ந்து பண்ணுற ஒரு கிரியேட்டரா, இல்லை ஒரு கம்பெனி வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்குது அது கார்பரேட்டாக, இந்த கேள்விலாம் இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு ஆன்சரு ஒருத்தருக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம இதை வந்து நீங்கள் வந்து இவர் தான் இண்டிவிஜுவல் கிரியேட்டர், இவர் தான் வந்து இது பண்ணீங்க. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். எம்ஜினாக்கு டீம் இருக்குது. ஆமாம், எம்ஜினா டீம் வச்சுருக்காரு. ஸோ திங்கிஸ் என்னென்னா வந்து இது வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்டுனால டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கமர்ஷியல் திங். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன், எனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னா ஆப்வியஸாக டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், அதுக்கு யாராவது ஸ்பான்சர் வராங்கன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு ஜிஎஸ்டி நான் கலெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்வியஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும். ஜிஎஸ்டி நம்பர் வேணும்னா மினிமம் நான் வந்து ப்ரைவேட் லிமிட்டாக இருக்கணும், அப்படின்னா இண்டிவிஜுவல் ப்ராப்பரேட்டர் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை வந்து 1% ப்ரைவேட் லிமிட்டாக ஓபிசியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? வென் இட் இஸ் அ கம்பெனி, இது இப்போ இண்டிவிஜுவலாக இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பட் நான் வந்து தெளிவாக சொல்லிவிடுவேன் என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அது ஏன்னா வந்து இந்த லாஜிக் நிறைய மிஸ் ஆகும் இதில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கொஞ்சம் இந்த மாதிரியான டாபிக். ஸோ அதனால் வந்து இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நீஷாக கேட்டிங்கன்னா சொல்லுவேன். நீங்கள் நிறைய ஸ்கேம் பற்றி பேசுகிறீங்க, ரொம்ப ஆபத்தான ஸ்கேம்லாம் எது என்ன தெரியுங்களா? ஸ்கேம்னா எது, பிஸ்னஸ்னால் எதுன்னு புரியாத ஒரு விஷயம் தான். ஸ்கேம் வேறு பிஸ்னஸ் வேறுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு நாலேஜ் தான் இருக்கிறதுலே ஆபத்தான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். வை? பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு அது உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னா அது ஸ்கேமு. கரெக்டுங்களா? பட் ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மைண்ட் செட், ஜென்ரல் ஆடியன்ஸ் பிஸ்னஸ் பற்றின ஐடியாலஜி இல்லைன்னும் போது ஒரு அண்ணாச்சி ஒருத்தர் வந்து ஒரு 7 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கிட்டு உங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வைங்களேன், இது ஸ்கேமாக பிஸ்னஸ்ன்னு கேட்டுன்னு என்ன சொல்லுவீங்க? பிஸ்னஸ். ஆனால் இந்த பிஸ்னஸ் ஐடியாலஜி உங்களுக்கு புரியல அப்படின்னா அது ஸ்கேம் மாதிரி தோணும். கரெக்டாக? ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் வந்து எங்கள் ஒரு பையன் இருந்தான், அவன் வந்து சொல்லும்போது எங்கள் கம்மி ரேட்டுக்கு பொருள் வாங்கிட்டு அதிக ரேட்டுக்கு விற்பாங்க, இந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க அப்படி சொன்னார். அப்போ சார் வந்து என்ன சொன்னார்னா வந்து அப்படி தானே பிஸ்னஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னாரு. அதுதான் மேட்டர். இப்போது இது வந்து ஈஸியான ஒரு டேர்ம், ஈஸியான ஒரு விஷயம். பட் பிஸ்னஸ்ன்றது இந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஒரு அண்ணாச்சி கடை மாதிரி ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் இருக்காது. ஒரு ஓவர் த பீரியட் போக பிஸ்னஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸான டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே பேசிக் நாலேஜ் நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ இந்த பிஸ்னஸ்னால் எது, ஸ்கேம்னா எதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் இருக்கு இல்லையா, அந்த நாலேஜ் இல்லாத போது இருக்கிற ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா, அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா நம்ம ஸ்கேமை பிஸ்னஸ்ன்னு நினச்சிரும், பிஸ்னஸை ஸ்கேம் நினச்சிரும். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, ஏமாற்றுவான். ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவனை நம்ம ஸ்கேம் நினச்சிட்டு அவனை வளர விட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஒன்று வரும். ஸோ இது வந்து ஒரு பேரடாக்ஸ் மாதிரி. அதுதான் எனக்கு இது பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏன்னா புது ஆண்டர்ப்ரனர்ஸையோ புது பிஸ்னஸ் பண்ணுறவங்களையோ உள்ளே கொண்டு வராது இந்த ஒரு சிக்கல் இருந்ததுன்னா. ப்ரொமோட் பண்ணுறதுல எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ஆரம்ப டைமில் வந்து லைக் எங்கெல்லாம் இருக்கோ லைக் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் பண்ணுறது. லைக் நான் காலேஜ் படிக்கும் போது ஆஃப்டர் தட் என்னன்னா வந்து இட் இஸ் நாட் அபவுட் ப்ரொமோட்டிங், இட் இஸ் அபவுட் மேக்கிங் குட் கண்டென்ட். ஸோ கண்டென்ட் நல்ல கண்டென்ட் பண்ணணும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அண்ட் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ என்னென்னா வந்து எனக்கு பிடிச்ச கண்டென்ட் நிறைய இருக்குது. நான் பண்ணனா கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, பட் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா வந்து இப்போ நான் 2-3 கண்டென்ட் சொல்கிறேன், உங்களுக்கே புரியுதான்னு எனக்கு புரியாது. ஓகேங்களா? இப்போ வந்து மினரல் ஆயில் பிசி பில்டுன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா அதுனா பிசியை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு பில் பண்ணுறது. ஓகேங்களா? தண்ணி கிடையாது, ஆக்சுவலாக லிக்விட், அது மினரல் ஆயில், அது கண்டக்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம், பட் அதுக்கு நான் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அது மாதிரி எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. நெட்வொர்க்கிங், இப்போ ஹோம் நெட்வொர்க்கிங் இது பண்ணுறது இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த தேட்டர் இருக்குது, இப்போ தேட்டர் செட்டப் இருக்குது, இந்த செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ பண்ண முடியாதுல்ல. ஆனால் இது எல்லாருக்கும் தேவைப்படுமா? எல்லாருக்கும் தேவைப்படாது. ஸோ அப்படின்னும் போது
என்னன்னா வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, 2 விஷயம் இருக்குது. ஆடியன்ஸுக்கு தேவையான ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச ஒன்று, ரெண்டும் வந்து இந்த வெட் ஆகிக்கிற மாதிரி ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த கண்டென்ட் தான் பண்ண முடியுது மோஸ்ட்லி. அண்ட் இந்த கண்டென்ட் நிறைய பண்ணிட்டு அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ சர்வர் எப்படி பண்ணுறது, ரீசெண்டாக நாங்கள் லைக் சர்வர் எப்படி பண்ணுறது ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், எப்படி உங்கள் ஓல்டு பிசி சர்வரை மாற்றுறது அப்படின்ட்டு. ஸோ அதில்னா என்னோடய கோர் ஐடியா ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு ஆசை, அதை பூர்த்தி செய்வதற்காக பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் அதெல்லாம். பட் அது வந்து கம்பேரிட்டிவ்லி அது அதிகமாக போய் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி. பட் பியூடிஃபை தான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேமரா 720p கேமரா வச்சுட்டு, வெப்கேம் மாதிரி ஒரு கேமரா வச்சுட்டு அந்த சிங்கிள் 2D ஃப்ரேம்குள்ளே எடிட் பண்ணுறது மூலமாக காமெடி கொண்டு வர முடியும்னு காமிச்சது வந்து பியூடிஃபை தான்.